இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம தமிழ் இருக்காங்க. தமிழ் வந்து மனம் வந்து குழந்தையெல்லாம் பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்க வந்து ஜோடியாக வந்து எழில் கூட ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வேலு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்களா. அவர் வந்து வீட்டை திறந்து எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட்டிலுக்கடியில், பீரோல் கடியில் எல்லா ரூம்லையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து, சார் யார் சார் நீங்கள் ஃபஸ்ட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் வேலு வந்து அதெல்லாம் கண்டுக்காம வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் வந்து இப்போ யாருன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா நான் போலீஸ் கால் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நானே போலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோடனே அங்கிட்டு உண்மையான தமிழ் வந்து அங்கிட்டு பரதா போட்டு மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நானே போலீஸ் தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு டவுட் வந்தது. சரி இதுதான் வேலு, கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு திடுன்னு பின்னாடி வாசல் வழியாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஓடுறத வந்து வேலு எப்படியே பார்த்துறாரு. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தமிழ் உண்மையான தமிழை வந்து விரட்டிகிட்டே ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் காட்டு வழியாக அங்கிட்டு ஓடுற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடியே சேஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க நம்ம வேலு. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு கன்னத்தில் வராரு டம்முன்னு அரைஞ்சி, உண்மையாக சொல்லு நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க வேலு. உடனே அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் தான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே பரதாவை எடுத்து பார்க்காங்க. அந்த பொண்ணு அப்படி தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா, நீ தான் உண்மையான தமிழா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக அந்த இடத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து இங்கே எழிலோட வீட்டில் தான் காட்டுறாங்க. வீட்டில் வந்து நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து ஆசிரமத்துக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்களா, எழிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க, நானும் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன், தமிழ் நீ தான் வீட்டில் இருந்து குழந்தைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், பார்த்ததில்ல நிறைய சேட்டை பண்ணுவாங்க ஆள் இல்லைன்னா, இப்படியா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து மனம் வந்துடுறாங்க. மனம் வந்துட்டு, என்ன ஆண்டி நீங்கள் என்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேங்கிறீங்க, நம்ம குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த வரைக்கும் நான் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்க எப்படி என்னன்னு எனக்கு தெரியும், ஒரு நாள் கூட அவங்கள வந்து என்னைய பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவே இல்லை, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் தமிழே சொல்கிறீங்களே, நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன், நான் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகலைன்னா கண்டிப்பாக நான் தான் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். எழில் தான் சொன்னார், உனக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது, அதனால் நீ ஹாஸ்பிட்டலில் போய் வேலையை பாரு, அதாவது குழந்தைய வந்து வேறு ஆள் பார்த்துக்குறோம் அப்படி சொன்னதுனால தான் நான் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சாரிம்மா உன்னை புரியாமல் நான் பேசிட்டேன், நீ வேணால் இன்றைக்கி வேணால் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஆண்டி நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மனோ சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க, சரி மனோ தான் குழந்தைய பார்த்துக்கிறால, தமிழ் நீ வேணால் வந்து ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துடு எழில் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி நான் எப்படி அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை நீ போயிட்டு வா, நீ தானே ஆசையாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சமைச்ச, உன் கையால் கொண்டு போய் கொடு, சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து சொல்கிறாரு, அம்மா நான் வந்து தனியாக போகணுன்னு நினச்சம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் இருடா, ஆசையாக அவள் சமைச்சிருக்காடா, அவளையும் கூட கூட்டு போடா, நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம மனோவுக்கு வந்து மூஞ்சி செத்தே போச்சு. ஐயோ நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் போலே குழந்தைகிட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம எழிலோட அம்மா சொல்கிறாங்க, மனோ உன்னையே தான் எழில் கூட அனுப்பலான்ட்டு இருந்தேன், நீ வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், நான்லாம் குழந்தைய பார்த்துக்க மாட்டேனா அப்படி இப்படின்னு கேட்டோன்னே, என்ன சரி தமிழ் போகட்டும் நீ பார்த்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம்மா நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த செல்வி வந்து சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி வசமாக மாட்டிக்கிட்டீங்க, அமைதியாக இருந்தாலும் நீங்களாவது போயிருப்பீங்க, பாருங்கள் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து காரில் வந்து நம்ம எழிலும் தமிழும் போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து மேலே விறுவிறுன்னு, அதாவது மனோவும் எழிலோட அம்மாவும் போகிறாங்க. போயிட்டு குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாட்டி வந்து கோயிலுக்கு போகிறேன், மனோ ஆண்டி தான் உங்களை பார்த்துக்க போகிறாங்க, சரியா கவனமாக இருக்கணும், சட்டையெல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போயிடுறாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் எல்லாம் லேப்டாப்பு ஐபேடு எல்லாத்துலேயும் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு மனம் உட்காந்துக்கிட்டு, சரி நீங்கள் விளாட்னதெல்லாம் போதும், ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க்கா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் பிறகு சாயங்காலம் வந்தோடனே கேட்பாங்க, ஹோம்ஒர்க் எழுதிட்டியான்னு கேட்பாங்க, நான் தான் எழுத விடலைன்னு சொல்லிடுவீங்க, அதனால எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாமே எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. கவின் மட்டும் எழுதாமல் இருக்கார். கவின் என்ன நீ மட்டும் அமைதியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து வேண்டாம் வெறுப்பா மேலே உள்ள கட்டிலேருந்து இறங்கி வராரு. அதுக்கடுத்து வந்து எல்லாருமே ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அபி வந்து, ஆண்டி எனக்கு பால் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செல்வின்னு கத்துறாங்க. செல்வி எங்கேயோ போயிட்டாங்க போல். இந்த செல்வி எங்கே போய் தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்களே போய் பால் போட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க. கவின் வந்து ஹோம்ஒர்க் செய்யாமல் விளாண்டுக்கிட்டே இருக்கான். டேய் கவின் ஹோம்ஒர்க் செய்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான்லாம் ஹோம்ஒர்க்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, செய்ய மாட்டியா பாரு உன்னை ஒழுங்காக செய்ய அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க மனம். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நம்ம காவியா இருக்காங்களே, காவியா வந்து, ஆண்டி இந்த சம் எனக்கு புரியலை, இதை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபி தங்கச்சிக்கு வந்து அந்த சம் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அபி வந்து சொல்லிடுறாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் எழுத வேண்டி இருக்குது, என்னால் இப்போ சொல்ல முடியாது, நீங்களே சொல்லி கொடுத்துருங்க, ஆண்டிக்கிட்ட போய் கேளு காவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, காவியா உடனே அங்கேருந்து அந்த இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா திருப்பி அஞ்சலி வந்து, எனக்கு இந்த கேர்பின் வந்து தலையில் நிற்கவே மாட்டேங்குது, குத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே நம்ம மனோவுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. பேசாமல் நம்மளே எழில் கூட போயிருக்கலாம், நம்ம வாய் சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
அடுத்து வந்து நம்ம காவியா வந்து சொல்லிக் கொடுங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லிக் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வாங்கி சொல்லிக் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா எழிலும் தமிழும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. சார் இன்னும் எவ்வளோ தூரம் சார் போகணும், எப்போ சார் போவோம், போய் குழந்தைகளுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக சார் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம எழிலுக்கு வந்து கோவம் வந்துடுது. கொஞ்ச நேரம் அமைதியாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போகிறாங்க. சார் சொல்லுங்கள் சார், நான் தெரிஞ்சுக்கலாம் தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், குழந்தைங்க எப்படி அங்கேயே இருந்து படிப்பாங்களா, படித்து முடிச்சுட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எழில் சாரி தமிழ், நீ அமைதியாக வா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்று இறங்கி இந்த இடத்துல கார் நிப்பாட்டி இறங்கி போயிரு, இல்லைன்னா அமைதியாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார் நான் அமைதியாக வரேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை வாயில் வந்து விரல் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி விரல் வச்சுக்கிட்டு நம்ம எழிலையே பார்த்துட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க.